பிரைஸ் தி லார்ட். இந்த கால வேளையிலும் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேதவசனத்தை வாசிப்போம். எண்ணாகமம் 23 அதிகாரம் 23வது வசனம். எண்ணாகமம் 23:23. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. இந்த வேதவசனத்தில் நான் வாசிக்கும் போது யாக்கோபு விரோதமான மந்திரமும் இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று இங்கே பிலேயாம் சொல்லுகிறதை காண்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகர் பில்லி சூனியத்தினாலே மந்திரத்தினாலே மிகவும் மிகவும் நொடிந்து போய் வாழ்க்கையில் நொந்து போய் எத்தனையோ குடும்பங்கள் சின்னாபின்னமாய் காணப்படுகிறது. எத்தனையோ குடும்பங்களில் வியாதியோடு பலகீனத்தோடு இருக்கிறார்கள். எத்தனையோ குடும்பங்கள் செழிப்பாக வாழ்ந்த குடும்பங்கள் ஒன்றுமில்லாதவர்களாக மாறிவிட்டார்கள். பில்லி சூன்யத்தினாலே எத்தனை குடும்பங்கள் ஊரை விட்டு வேறு ஊருக்கு போய்விட்டார்கள். பில்லி சூன்யத்தினால் எத்தனையோ குடும்பங்களில் மரணங்கள் வியாதிகள் வந்து அவர்கள் பாதிக்கப்பட்டு காணப்படுகிறார்கள். இந்த பில்லி சூன்யத்தின் வல்லமையினாலே எத்தனையோ குடும்பங்கள் இல்லாதவர்களாக நாசமானவர்களாக மாறிவிட்டார்கள். இந்த குடும்பங்களில் இருந்ததான செல்வம், ஆஸ்தி, ஐஸ்வர்யம் எல்லாமே இழந்து சில குடும்ப தலைவர்கள் இறந்து சில பிள்ளைகள் இறந்து குடும்பத்தில் ஒன்றுமில்லாதவர்களாக இருக்கிறார்கள். சிலர் பில்லி சூன்யத்தினாலே பித்து பிடித்தவர்களாக இருக்கிறார்கள். சிலர் பில்லி சூன்யத்தினாலே பைத்தியம் பிடித்து தெருவாக அலைகிறார்கள். ஆனால் இங்கே பிள்ளையா சொல்லுகிறார், இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, யாக்கோபு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று. ஒருவேளை மந்திர மாயம் எல்லாம் இருக்கிறது. இதனால் அநேகர் பாதிக்கப்படுகிறார்கள். அநேகர் இந்த மந்திரத்தினாலே சின்ன பின்னமாக மாறிவிட்டார்கள். அது உண்மை. ஆனால் தேவனை சேவிக்கிற தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு முன்பதாக இந்த மந்திரம் மாயம் ஒன்றும் செய்யாது என்பதை இந்த பிள்ளையாம் ஆணித்தரமாக சொல்கிறார். யாக்கோபு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேல் விரோதமான குறி சொல்லுதல் இல்லை என்று இந்த சம்பவத்தை நீங்கள் கொஞ்சம் உள்ளே போய் பார்ப்பீர்கள். ஆனால் இந்த பிள்ளையாம் யாரை சபிக்கிறானோ அவன் சபிக்கப்பட்டு போவான், யாரை ஆஸ்வதிக்கிறானோ அவன் ஆஸ்வதிக்கப்படுவான். ஆகையால் தான் பிள்ளைய பாலாக்கு இவனை கூலி பேசி வரவழைத்தார். ஒரு திரள் கூட்டமான ஜனங்கள் வந்திருக்கிறார்கள், அவர்கள் என்னை மேற்கொண்டு விடுவார்கள், நீர் வந்து அவர்களை சபிப்பீர்களானா அவர்களை நாம் மேற்கொள்வது நிச்சயம். ஒரு திரள் கூட்டமான ஜனங்களாக இருக்கிறாங்க, தேசத்தையே பாழாக்குறாங்க, எத்தனையோ தேசங்களை நிர்மூலமாக்கி விட்டார்கள். எத்தனையோ தேசங்களில் காணப்படுகிற ஜனங்கள் அவர்களாலே அழைக்கப்பட்டிருக்கிற ராஜாக்களை முறியடித்திருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் என்னையும் மேற்கொண்டு விடுவார்களோ என்று சொல்லக்கூடியதான பயம் இருக்கிறது. நீ வந்து எனக்காக அவளை சபிப்பாயானா நான் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று கூலி பேசி பிலேயாமை அழைத்தான். அவன் ஒரு குறிகாரன் என்று வேதம் வாசிக்கிறது. எவ்வளவோ கூலி கொடுத்து அவனை வரவழைத்தார்கள். முதல்ல வரமாட்ட சொன்னான், அதுக்கப்புறம் வந்தான். ஆனால் அவன் சொல்லுகிறான், இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, ஆண்டவரை சேவிக்கிற ஜனங்களுக்கு விரோதமாக நான் குறி சொல்ல முடியாது, ஆண்டவரை சேவிக்கிற ஜனங்களை நான் சபிக்க முடியாது, ஆண்டவரை ஆராதிக்கிற ஜனங்களை நான் சபிக்க முடியாது. காரணம், ராஜாவின் ஜெய கம்பீரம் அவளுக்குள்ளே இருக்கிறது, கர்த்தர் அவளுக்குள்ள வாசமாக இருக்கிறாரு. அப்படி இந்த ஜனத்தை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டு போவான் அப்படின்னு அவன் தன்னுடைய அனுபவத்தை அங்கே சொல்லுகிறதை காண்கிறோம். நாம் ஏசாயா 57 கூட 54 வாசிக்கும்போது கூட இவ்விதமாக வாசிக்கிறோம். இரும்பு ஆயுதங்களை உண்டு பண்ணுகிற கொல்லனை நான் சிருஷ்டித்தேன், கெடுத்து நிற்கிறவும் பண்ணுகிறவும் நான் சிருஷ்டித்தேன், உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காமற் போகும். ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக ஒரு மந்திரவாதி மந்திரம் செய்வானானா அந்த மந்திர வித்தைகள் அவனுடைய வயிற்று பிழைப்புக்காக அவன் அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறான். யார் யாருக்கோ செய்கிறான், அந்த காரியம் அவளுக்கு வாய்க்கிறது. ஆனால் உங்களுக்கு விரோதமாக ஒருவன் சூனியம் செய்வானா அது பலிக்காது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கி நான் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போமானா அந்த மந்திர மாயங்கள் நம்மை மேற்கொள்வதில்லை. எனக்கு தெரிந்தான ஒரு தம்பி, அந்த தம்பி
அவங்க அப்பா அவங்க பெரியப்பா சூனியம் செய்து இந்த தம்பியுடைய அப்பா இறந்துட்டார். வியாதி வந்து பலகீனப்பட்டு தன்னுடைய ஆஸ்தி ஐஸ்வர்யத்தை எல்லாம் வைத்தியருக்காக மருத்துவருக்காக செலவழித்து சற்று பயன் இல்லாமல் அந்த தம்பியுடைய அப்பா இறந்துட்டார். இறந்த பிற்பாடு மறுபடியும் இந்த தம்பியுடைய பெரியப்பா சூனியம் செய்து இந்த தம்பிக்கு விரோதமாக அந்த சூனியம் காணப்பட்டது. இவன் நல்ல வேலை செய்கிறவன், நல்ல ஒரு தொழில் பற்ற வைத்திருக்கிறான், நிறைய ஆட்கள் வைத்து வேலை வாங்கி கொண்டிருக்கிறான், ஒரு ஓனராக இருக்கிறான். இவனுக்கு விரோதமாக சூனியம் பண்ண போது இவனும் அந்த சூனியத்தினால் பாதிக்கப்பட்டு எவ்வளவோ பணங்களை தன்னுடைய தகப்பனுக்காக எவ்வளவோ லட்சங்களை செலவு பண்ணான். இவனுக்கு அந்த பாதிப்பு வந்தபோது இவனும் ஏராளமான பணங்களை செலவழித்து அவனுக்கு ஒரு சுகமும் உண்டாகவில்லை. எந்த மருத்துவரை நாடினாலும் உனக்கு வியாதி ஒன்றுமே இல்லை, எல்லாமே நல்லா தான் இருக்குது, இந்த பரிசோதனைகள் எல்லாமே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுவார்கள். ஆனால் இவருடைய வியாதி மாறவில்லை, பலகீனம் மாறவில்லை. மந்திரவாதிகளை நாடினா மந்திரவாதிகள் நாடியும் பிரயோஜனம் இல்லை. கடைசியாக கொல்லிமலைக்கு போய் அங்கே போய் அந்த சூனியக்காரில் அணுகின போது, இந்த மந்திரவாதிகளை அணுகின போது அந்த மந்திரவாதி சொன்னார்களாம், உனக்கு இந்த வியாதி மாற வேண்டுமானா நடு சுடுகாட்டில் அமாவாசை ராத்திரி யாகம் பண்ண வேண்டும், 6 மாதங்கள் யாகம் பண்ண வேண்டும், ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஆடை பலியிட்டு யாகம் பண்ண வேண்டும், அப்போதான் உனக்கு சுகம் ஆகும் என்று சொல்லி அந்த மந்திரவாதிகள் சொன்னார்களாம். பாருங்கள், இந்த தம்பியும் அந்த காரியத்தை செய்யும்படியாக முற்பட்டான். அவன் அந்த அமாவாசைக்கு கொல்லிமலைக்கு போர் முன்பதாக ஒரு கிறிஸ்தவரை சந்தித்தார். அந்த கிறிஸ்தவர் சொன்னாராம், நீ இந்த சர்ச்சுக்கு போய்ப்பார், சர்ச்சில் போய் அவங்க ஜெபம் பண்ணால் அவனுக்கு நல்லாயிடும் அப்படின்னு. அதே போல் அந்த தம்பி சர்ச்சுக்கு போனார். சர்ச்சுக்கு போய் அந்த போதகர் அவனுக்காக உருக்கமாக ஜெபம் பண்ணார். அன்றைக்கு அவனுக்கு சர்வாங்க சுகம் உண்டாகிவிட்டது. அன்றைக்கு பூர்ணமான விடலை, அந்த மாற்றம், பெரிய மாற்றத்தை அவனுடைய சரீரத்தில் உணர்ந்தான். எந்த விதமான முன்னே இருந்ததான எந்த விதமான ஒரு தீமை அவனுக்கு இல்லை. அவன் சந்தோஷமாக மகிழ்ச்சியாகி காணப்பட்டான். இதை பார்த்து சூனியம் செய்த மந்திரவாதியை வந்து, எங்கப்பா போய் நீ கட்டிட்டு வந்த, எங்கே போய் இந்த மந்திரத்தை முடிச்சுட்டு வந்த அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அவனுடைய சரீரத்தில் ஒரு மாற்றத்தை அவனால் உணர முடிந்தது, மற்றவர்களால் பார்க்க முடிந்தது. நடந்தது என்ன? அடுத்த அமாவாசைக்கு இதே மந்திரம் அந்த தம்பிக்கு விரோதமாக பண்ணும்போது இந்த பெரியப்பாவுடைய ரத்தம் வாந்தி எடுத்து செத்து போனான். பாருங்கள், அந்த பெரியப்பா தன்னுடைய தம்பிக்கு விரோதமாக சூனியம் பண்ணினார். தம்பி இறந்துட்டார், தம்பியுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக சூனியம் பண்ணினார். ஆனால் அந்த தம்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவோட சமூகத்தில் வந்து ஜெபம் பண்ணி ஆண்டோட சமூகத்தில் ஒரு பாதுகாப்பை தேடனப்படினாலே அந்த சூனி இவனுக்கு வரவில்லை. அந்த யார் மந்திரச்சியை பணம் கொடுத்தார்களோ அவர்களுக்கே வந்து அந்த மந்திரத்துக்கு காசு கொடுத்த மனிதனுடைய மகள் இரத்த வாந்தி எடுத்து செத்து போனான். சொந்த காசில் சூனி வைப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதே போல் அந்த மனிதனுடைய மகளே இரத்த வாந்தி எடுத்து செத்து போனான். பாருங்கள், இந்த தம்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டபடினாலே, ஆண்டோட சமூகத்தில் ஓடி வந்தபடினாலே அவன் நல்ல பாதுகாப்பு. கர்த்தர் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ள ஓடி சுகமாக இருப்பான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் கூட பில்லி சூனியத்தினால, மந்திர மாயத்தினால நீங்கள் நொடிந்து போய் காணப்படுகிறீர்களா? உங்களோட வாழ்க்கையில் வெறுமை காணப்படுகிறதா? வறுமை காணப்படுகிறதா? வியாதியினால் என்ன செய்வது தெரியாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறீர்களா? தற்கொலை எண்ணத்தோடு கூட இருக்கிறீர்களா? இந்த பெரிய பிரச்சனை இருந்து எப்படி விடுதலை பெறுவது என்று யோசித்து கொண்டிருக்கிறீர்களா? பில்லி சூனியத்தினாலே மிகுந்த பாதிப்புகளாய் காணப்படுகிறீர்களா? ஆண்டவரை இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க, ஆண்டோட சமூகத்தில் ஜெபியுங்க. ஆண்டவர் உங்களுக்கு அரணாக பாதுகாப்பாக இருப்பார். அந்த உண்மை சம்பவத்தை உங்களுக்கு சொன்னேனே, அந்த தம்பியுடைய வாழ்க்கை இன்றைக்கு பிரகாசமாய் காணப்படுகிறது. உங்கள் வாழ்க்கை பிரகாசமாய் காணப்படும். உங்கள் குடும்பத்துக்கு எதிராக காணப்படுகிற எல்லா தீமைகளும் மாறி போகும். இந்த வாழ்க்கையில் ஒரு சுகத்தை, ஒரு ஆரோக்கியத்தை, ஒரு மகிழ்ச்சியான
சூழலை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் காணப்படுகிறார். ஆண்டோட சம்மதி ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துறோம். இந்த காலவேளையிலும் உங்களுடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. யாக்கு ஒரு விதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேல் விதமான குறிச்சொல்லுது இல்லை என்று பிள்ளையான் சொல்லுகிறார். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளையாம் மிகப்பெரிய குறிகாரர். ஆண்டவரே உமக்கு அந்த பிள்ளையாம் சபிக்கிறவர்கள் சபிக்கப்படுவார்கள், இந்த பிள்ளையாம் ஆஸ்வதிக்கிறவர்கள் ஆஸ்வதிக்கப்படுவார்கள். ஆனால் தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக அவன் கர்த்தாவை சபிக்கும்படி வந்தான், அவனால் சபிக்க முடியவில்லை. ஆண்டவரே உடைய வாயில் ஆசிரத்தையே போட்டிருப்பா. அந்த பிள்ளையான் சொல்கிறான், இஸ்ரவேல் விரோதமான மந்திரம் இல்லை, யாக்கோ விரோதமான குறி சொல்வது இல்லை என்று. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான உடைய பிள்ளைகள் மந்திர மாயத்தினாலே ஒருவேளை பாதிக்கப்பட்டு காணப்படுவார்களானா அவளுக்கு நீங்கள் ஒரு அற்புதத்தை செய்யணும்னு ஜெபிக்கிறோம். வாழ்க்கையில் மகிழ்ச்சி தரணும்னு ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு நம்பிக்கை உண்டாவதாக. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரப்பா. அன்று ஒரு பாதிக்கப்படுகிறவர்கள் விடுதலையாக்கப்படத்தக்கதாக உங்களுடைய சமூகத்தில் வந்து விடுதலை சுதந்திரத்துக் கொள்ள ஆண்டு ஒரு இறக்க செய்யணும்னு ஜெபிக்கிறோம். அப்போவுடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் உம்மை ஆசீர்வதிப்பார்.